அதில் விஜய் பேச்சுடைய கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அவர் பேசினார். அதில் பெரும்பாலும் படித்தார். நடுவில் கேப் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் அப்படி நிமிந்துட்டு அந்த இப்படி நிற்கணும் சார், இடுப்பில் கை வச்சு அப்படி அப்படி பண்ணோம் சார் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் நாம் சலித்தவர்கள் அல்லவா அப்படி இப்படின்னு. இதில் வேற அவர் சந்தேகம் வந்துச்சு. ஒட்டுமொத்த மக்களுக்காக நான் வந்து நிற்கிறேன், என்னுடன் நிற்பவர்கள் இவர்கள் தான் அப்படின்னோன்னே அப்படியே கம்முனுக்குது கூட்டம். என்னப்பா நிற்பீங்கல்ல அப்படின்றாரு. வெயில நிற்கலையா அங்கே நிற்க. அது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இவர்கள் கூட்டம் ஒரு 4 மணிக்கு மேலே போட்டால் தான் என்ன கொஞ்சம் ஏன்னா நம்ம இங்கே கேமராலேருந்து பார்க்குறத விட கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளார் அடிக்கும். அவனை சரியாக பார்க்க முடியாது. அவன் உன்னை பார்க்கறதுக்கு தான் வர்றான், உன் பேச்சை கேட்கறதுக்கு வரல. ஏன்னா காலையில் 6 மணிக்கு தான் தடியடி வாங்கிட்டு போய் அவனை நிற்பானலாம் இல்லை, அதையும் செய்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த அந்த அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம். காலையில் டிஃபன் சாப்பிடாம வந்து நிற்கிறான். 12:30 மணிக்கு வந்து பெண்களே வந்து 12 மணிக்கு தான் இவர் மைக்கு பிடிச்சி கரெக்டாக 12:05 பிடிச்சார். 12:05 பிடிச்சி 12:40 வரைக்கும் பேசினார். உச்சி வெயில்ண்ணே. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே போட்டு ஒரு 5:30 மணி அப்படி வெயில் தாழ மைக்கை பிடிச்சிங்கன்னா மெதுவாக கூட பேசலாம். ஒரு 2 ஹவர் கூட நடத்தலாம் கூட்டத்தை. தான் நடைமுறை. ஏன்னா இவர் இங்கே முடிச்சுட்டு உடனே இதுக்கு வேற ஒரு மாவட்டம் அங்கே முடிச்சுட்டு உடனே போய் இன்னைக்கு ஃபுல்லாக ஏதோ பிரச்சாரம் மாதிரி முடிச்சோடனே வீட்டுக்கு போக போகிறீங்க. ஆமாம், அங்கே வந்து லைனில் திக்கும் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கேருந்து அவர் நீலாங்கரிலேருந்து கிளம்புறாரு. இதுவே நமக்கு தெரியுது எந்த லெவலில் இருக்குங்கிறது. ஒரு நாள் முன்னாடி தங்குறதோ இது பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே தங்கியிருந்தானே அந்த ஊரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். காளிங்கராயனை பற்றி அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்லணும்னே தெரியாமல் குழம்பிட்டார். ஒரு விஷயத்தை நம்ப சொல்கிறாரா, அல்ல அம்மாவை பற்றி பெருமையாக பேச சொல்கிறாரா, இல்லை பெரியார் அவர்களுக்கும் இவருக்கு இருக்க வித்தியாசம் சொல்ல வராரா? எம்ஜிஆர், கலைஞர், இந்த மாதிரி தலைவர்கள், காமராஜர் எல்லாருமே அவர்கள் தாயை பெரியாக போற்றி தாயை முன்னிலைப்படுத்தி அந்த அளவுக்கு வளர்ந்தவங்க, தாயை மதித்தவர்கள் கூட இருந்தவங்க. ஆமாம், நம்மளால் எப்படின்னு தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கை சொல்லக்கூடாது. ஆனால் பொதுவெளிக்கு வந்த பிறகு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அமெரிக்க ஜனாதிபதிகள் எப்படி இருந்தாலும் அவங்க குடும்பத்தோடு வெளியே வருவாங்க. ஆமாம், அது வந்து அங்கே புரோட்டோக்கால். மனைவி, மகன் எல்லாத்தோட கும்பலாக வந்து நின்று நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இது வருவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர்லாம் ஒரு தாயாரை அந்த அளவுக்கு வீட்டில் கோயில் கட்டி கும்பிட்டு, தாயார்னாலே பேர் பெற்ற ஒரு எம்ஜிஆர். சத்யா ஸ்டுடியோ சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகைன்னு மாற்ற சொன்னார். இந்த மாதிரி பல இது அவருக்கு உதாரணம் சொல்லலாம். கலைஞரும் அந்த மாதிரி தான் அஞ்சுகம் அம்மையார்னு பல இது பண்ணார். அப்புறம் இவர் ஜெயலலிதாவும் அவருடைய தாயாருடைய இது உண்டு. இந்த மாதிரி பல இது உண்டு. ஆனால் இவர் அவ்வளோ கொஞ்சம் கூட இது இல்லாமல் தாயாரை